ப்ரோ எனக்கு வரையணும்னு ரொம்ப ஆசை ப்ரோ. ஆனால் வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் மட்டும் க்ளீனாக கிடைக்க மாட்டேது ப்ரோ. ஒரு நல்ல ரெஃபரன்ஸ் பிக்சர் எடுத்து நான் எப்படி டிராயிங் வரைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தான். டிராயிங் டியூட்டோரியல் வீடியோஸை ரெகுலராக போஸ்ட் பண்ணக்கூடிய ஒரே சேனல் நம்ம சேனல் தான். ஸோ அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். இந்த டிராயிங் ரெஃபரன்ஸ் பிக்சரை எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஒரு டிராயிங் ரெஃபரன்ஸ் பிக்சர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அது வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்க வேண்டியது அவசியம். ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்க வேண்டியது வந்து ரொம்பவே அவசியம். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரெஃபரன்ஸ் பிக்சர் வந்து ரொம்ப டிராயிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். டிராயிங் ஸ்ட்ரக்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ பார்த்தா வந்து நமக்கு வரையணும்னு தோணும் இல்லையா, அதை தான் வந்து நான் டிராயிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறேன். இந்த 3 விஷயம் நான் வச்சுக்கோங்க. டிராயிங் கிளியராக இருக்கணும், ரொம்பவே சிம்பிளாக இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்து வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மூணாவது வந்து அந்த டிராயிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான ஒரு லுக்கில் இருக்கணும் அந்த பிக்சர். சரி, ஓகே. இந்த ரெஃபரன்ஸ் பிக்சரை டவுன்லோட் பண்ணுறவங்களாம் அதிகபட்சமாக வந்து பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணி வரைவாங்க. நான் கூட கூகுளில் தான் டவுன்லோட் பண்ணி வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா ஈஸியாக இருக்கும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஆனால் அந்த பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்காது. நம்ம அந்த குவாலிட்டி இல்லாத பிக்சரை பார்த்து வரைகிறப்போ நமக்கு வந்து குவாலிட்டி இல்லாத டிராயிங் தான் வரப்போகுது. ஃப்ரெண்ட்ஸ், கமிஷன் ஆர்ட் ஒர்க்கோடைய ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்கிறேன். A5 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 400க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். A4 சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800க்கு பண்ணுறோம். A3 சைஸு 1200க்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் யாருக்காவது கிஃப்ட் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு டேரெக்ட் மெசேஜ் பண்ணி நீங்கள் மற்ற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா அந்த நம்பருக்கு கால் பண்ணி கூட தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் தான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இந்த வெப்சைட் வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வால்பேப்பர்லாம் கூட டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. இப்போ நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வெப்சைட்டை நான் சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமாக தமிழ் மக்கள் தான். தமிழ் பசங்களும் பொண்ணுங்களும் தான் வந்து வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அது போக வந்து பார்த்திங்கனாக்கா இந்தியாவில் இருக்கிற ஒரு சில பேர் பார்ப்பாங்க. ஸோ இந்தியன் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரியான டிராயிங் ஃபோட்டோஸ் வந்து நமக்கு வந்து வேணும், அவங்களுடைய ஃபேஸஸ் வந்து வேணும் டிராயிங் வரைகிறதுக்கு. ஸோ அதுக்கு தான் வந்து நான் இந்த வெப்சைட் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வெப்சைட் வேறு எந்த ஒரு வெப்சைட்டும் கிடையாது, Pinterest.com தான். ஸோ இதை வந்து ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வீடியோ மூலயமா யாருக்கு எந்த மாதிரியான ரெஃபரன்ஸ் பிக்சரை தேர்ந்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட ரெஃபரன்ஸ் பிக்சரை ஈஸியாக நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எந்த ப்ரௌசராக இருந்தாலும் பரவாயில்ல. பட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப் மோடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அந்த சர்ச் இடத்துல போய்ட்டு நம்ம வந்து Pinterestன்னு போடுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வருது இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த Pinterest.com இருக்கும். அதுக்குள்ளே வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா உள்ளே போகும். ஸோ ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும், வந்துடும். நீங்கள் வந்து இந்த வெப்சைட் வந்து லாகின் பண்ணலாம்னாக்கா உங்களுடைய இமெயில் ஐடி போட்டு இந்த மாதிரி லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறது கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதில் ஜஸ்ட் நம்ம போய்ட்டு மேலே இருக்கக்கூடிய சர்ச் ஆப்ஷன் கிளிக் பண்ணுவோம். ஸோ நான் அந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக பிகினர்ஸ்க்கு மட்டும் பார்க்கலாம். பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஷேப்பில் இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போடுறேன், டைப் பண்ணுறேன், பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்துட்றேன். கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஷேப்ஸ் எல்லாமே வந்திருக்கு. பார்த்திங்கன்னா தெரியும், இமேஜஸ் நிறையா இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து பிகினர்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னாக்கா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் நான் ஒரு இமேஜை வந்து டவுன்லோட் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு தேவையான இமேஜை வந்து இப்படி சூஸ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு மேலே ஒரு 3 டாட் இருக்கும். ஸோ இந்த 3 டாட்டை நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் இமேஜ்னு இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னாக்கா டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். ஜஸ்ட் நம்ம வந்து செட் பண்ணிட்டோம் அப்படின்னா டவுன்லோட் கொடுத்துட்டோம்னா டவுன்லோட் ஆகிடும். உங்களுடைய கேலரிக்குள்ளார இது இருக்கும். ஸோ இந்த டவுன்லோட் பண்ண இமேஜ் வந்து எந்தளவுக்கு குவாலிட்டி அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இமேஜ் எந்தளவுக்கு கிளியாரிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பிரிண்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து அவங்க வந்து பேசிக்காக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வரையணும்னு நினைப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரூட்ஸ்ன்னு போடுறேன். ஃப்ரூட்ஸ்ன்னு போட்டுட்டு ஜஸ்ட் இந்த இடத்துல சர்ச் யுவர் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லா ஃப்ரூட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பிக்சராகவும் நமக்கு கிடைக்கும். டிராயிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான பிக்சராக இருக்கும். ஜஸ்ட் நம்ம இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு தேவையான பிக்சரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதை மேலே இருக்கக்கூடிய இந்த 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆகிடும். டவுன்லோட் பண்ண பிக்சரை திரும்பவும் நம்ம போய் பார்த்தோம்னா தெரியும் இது எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான பிக்சர்ஸை நம்ம டிராயிங்க்கு யூஸ் பண்ணலாம். பிகினர்ஸ்க்கு ஓகே. இதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தேடி கண்டுபிடிச்சிப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மீடியம் ரேஞ்சில் ஆர்டிஸ்ட் இருப்பாங்களா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐஸு, நோஸ், லிப்ஸ்லாம் தேடுவாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஐஸஸ்ன்னு போட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி சர்ச் ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னாக்கா கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு ஐஸ்லாம் வந்திருக்குன்னு தெரியும்.
தனித்தனியாக ஐஸும் இருக்கும். 2 விதமான ஐஸ் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா டபுள் ஐன்னு சர்ச் பண்ணோம்னா நமக்கு வரும். ஜஸ்ட் இதோடைய பிக்சர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்னு தெரியும். நமக்கு எவ்வளோ ரெஃபரன்ஸ் பிக்சர் இருக்குது அப்படிங்கிறது வந்து உங்களுக்கே நல்லா தெரியும். பிளாக் அண்ட் ஒயிட்லேயும் இருக்கும், நமக்கு வந்து கலர்லேயும் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு மீடியம் ரேஞ்ச் ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து லிப்ஸு போட்டு பார்க்கலாம். லிப்ஸ் நான் போட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு கிளாரிட்டியான லிப்ஸ் எல்லாமே கிடைக்குது. ஸோ எல்லாமே ட்ராயிங் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரியான கிளாரிட்டியான ஒரு இமேஜஸாக இருக்கும் நமக்கு இதுக்கு. இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பிக்சர் நமக்கு கிடச்சிச்சு அப்படின்னாக்கா டக்குன்னு நம்ம வந்து ட்ராயிங்கை இம்ப்ரூவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? பயங்கரமான ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வரைக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏஐ இமேஜஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். கலர் ட்ராயிங்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பிக்சர்ஸ்லாம் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஏஐ யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கலரிங் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் கற்றுக்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா தெரியும் சிம்பிளான கலர்ஸ். இப்போ இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கலர் இருக்குது, பிங்க் கலர் இருக்குது, மேலே எல்லோ கலர், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு 2 லேயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராயிங் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஏஐ பிக்சர்ஸும் இருக்குது. இது வந்து மிட்ரேஞ்ச் ஆர்டிஸ்ட்க்கு நம்ம வந்து சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏஐ இமேஜை தாண்டியும் நிறைய பேர் இந்த ஆக்டர்ஸ்லாம் வந்து தேடுவாங்க. ஜஸ்ட் நான் வந்து இங்கே வந்து விஜய்னு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ விஜய்ன்னு மட்டும் நான் போட்டு சர்ச் பண்ணிட்டேன். நம்ம தளபதியோட எல்லா சிம்பிளான நல்ல ஒரு கெட்டப்பில் இருக்கக்கூடிய இமேஜஸ் வந்து நல்ல குவாலிட்டியில் நமக்கு இங்கே கிடைக்கும். ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ராயிங் ட்ரை பண்ணுறப்போ ரொம்ப ஈஸியாக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். ஜஸ்ட் நான் இந்த பிக்சரை வந்து கிளிக் பண்ணுறேன், பென்சில் ட்ரா பண்ணது. அதே மாதிரி இதில் ஆல்ரெடி பென்சில் ட்ராயிங்ஸ் கூட உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆக்டர்ஸு இப்போ போட்டாச்சா, இப்போ வந்து ஹீரோயின்ஸ் வந்து நம்ம போட்டு பார்க்கலாம். ஜஸ்ட் சர்ச்சில் போயிட்டு யாரை போடலாம், இந்த பொண்ணு பேர் போட்டால் நீங்கள் கடுப்பாயிடுவீங்க. ஜஸ்ட் நம்ம வந்து கீர்த்தி சுரேஷ் போட்டு பார்க்கலாம். வந்துச்சு இல்லையா? இதை போட்டுட்டு நம்ம சர்ச் பண்ணிடோம்னா பார்த்திங்கன்னா கீர்த்தி சுரேஷோடைய எல்லா விதமான ஃபோட்டோஸும் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்கும். எல்லாமே கொஞ்சம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருக்கும். அது குறிப்பிட்டு இந்த பிக்சர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து ட்ராயிங் பண்ணுறதுக்கு கற்றுக்கிறதுக்குலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆக்டர்ஸ்லாம் கூட நீங்கள் எடுத்து நீங்கள் ட்ராயிங் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த நல்ல வீடியோ வந்து தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ விட்டு இப்போ கிளம்புறேன்.